ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணபதி பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் வந்து கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பற்றி கொஞ்சம் பார்ப்போம். நம்ம ப்ரீவியஸாக வந்து மற்ற கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். லைக் ஸ்பின்னிங் டாப் பற்றி பார்த்துருந்தோம், அண்ட் டோஜி பற்றி பார்த்துருந்தோம், அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பைவட் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து மோஸ்ட் ஃபேமஸ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா வந்து ஹேமர், இன்வெர்டட் ஹேமர், ஹேங்கிங் மேன் அண்ட் ஷூட்டிங் ஸ்டார். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேமரே பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேமர்ஸ் இருக்குது. ஹேமர்ன்னு சொல்லுவாங்க, அண்ட் இன்வெர்டட் ஹேமர்ன்னு சொல்லுவாங்க, அண்ட் ஷூட்டிங் ஸ்டார்ன்னு சொல்லுவாங்க, அண்ட் ஹேங்கிங் மேன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேமர்ஸ் இருக்குது. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி. ஸோ நம்ம அதை பற்றி பார்ப்போம். அண்ட் ஃபார் தேட் டே கேண்டில் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ ஐ கோ டு தி 15 minutes candle. ஸோ அந்த 15 minutes candleல பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஐம் ஷூர் வில் கெட் லாட் ஆஃப் ஹேமர்ஸ் அண்ட் இன்வெர்டட் ஹேமர், அப்புறம் வந்து அந்த ஹேங்கிங் மேன் அண்ட் ஷூட்டிங் ஸ்டார். ஸோ இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேமர்ஸ் இருக்கு. ஸோ ஹேமர்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் டேக் திஸ் ஆஸ் அன் எக்ஸாம்பிள். இந்த பர்டிகுலர் கேண்டில் நம்ம பார்ப்போம். எனக்கு பெட்டர் வந்து நான் இதை ஆன் பண்ணிக்கிறேன். எஸ். ஸோ இது வந்து ஹேமர். நம்ம இதையும் ஹேமர்னு எடுத்துக்கலாம், இதையும் ஹேமர்னு எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 6:45 கேண்டில் இப்போ நான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன், அண்ட் 7 o'clock கேண்டில் நான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம ஹேமர்னு எடுத்துக்கலாம். ஸோ ஹேமர்னா வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னா வந்து பாடி வந்து ஹேமர்னா ஆஸ் யூஷுவல் நத்திங் பட் இட்ஸ் சுத்தியல் தான் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இல்லைங்களா? ஸோ எப்படின்னா வந்து கைப்பிடி உங்களுக்கு இருக்கணும். அது கைப்பிடி இஸ் நத்திங் பட் த விக். அதுதான் நம்ம வந்து நம்ம ட்ரேடிங் கான்செப்ட்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா அது வந்து விக் இல்லைங்களா? அந்த ஒரு பெரிய லைன் இருக்கு பார்த்தீங்கன்னா, நான் மவுஸ் மூவ் பண்றேன் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பெரிய லைன் தான் வந்து விக்குன்னு சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு ஒரு அது வந்து கைப்பிடி இருக்கணும், மேலே வந்து ஒரு சின்னதாக பாடி ஒன்று இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ஹேமர். அது வந்து க்ரீனாக இருந்துச்சு அப்படின்னா அது ஹேமர். அதே வந்து அது ரெட்டாக இருந்துச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த 11:30 கேண்டில் பாருங்க, இதே வந்து ரெட்ல இருக்கு. க்ரீன்ல இருந்துச்சு அப்படின்னா அது ஹேமரு, ரெட்ல இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே வந்து ஹேமர் தான். பட் சின்ஸ் இட் இஸ் இன் ரெட் கலர் அப்படிங்கிறதுனால இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இது வந்து ஹேங்கிங் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஹேமர்ன்னு சொல்றதுனால தப்பு கிடையாது. பட் நார்மலா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிரீன் கலர் பெரிய விக் வச்சு, அதாவது பெரிய கைப்பிடி மாதிரி இருக்கணும், கைப்பிடி மாதிரி இருந்து சின்னதா பாடி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஹேமர். கிரீன் கலர்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த கேண்டில் அது ஹேமர். அதே இந்த 11:30 கேண்டில்ல பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரியே விக் நல்ல பெருசா இருக்கு, கைப்பிடி, பாடி வந்து குட்டியா இருக்குது. குட்டியா, ரொம்ப குட்டியா இல்ல, ஓரளவுக்கு மீடியம் சைஸ்ல இருக்கிறதுனால வந்து இது ரெட் கலர்ல இருக்கிறதுனால வந்து இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா திஸ் வில் பி தி ஹேங்கிங் மேன். ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு மேன் ஹேங் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால வந்து இதுக்கு பேரு ஹேங்கிங் மேன் சொல்லுவாங்க. அப்படிதான் சாரி, இதுக்கு பேர் ஹேங்கிங் மேன். அண்ட் நம்ம வந்து இன்வெர்டட் ஹேமர்னா என்னன்னு பார்ப்போம். நீங்க இந்த 8:45 கேண்டில் பாருங்க. இந்த 8:45 கேண்டில் பாத்தீங்க அப்படின்னா இதுவும் பாத்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கும் பாருங்க. இது வந்து கீழே கைப்பிடி இருக்கு, மேல பாடி இருக்குது. இதுக்கு பாத்தீங்கன்னா வந்து கீழே பாடி இருக்கும், மேல வந்து கைப்பிடி இருக்கும். உங்களுக்கு அது விசிபிளா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாடி இருக்குது, மீடியம் சைஸ்டு பாடி. விக் வந்து பாத்தீங்கன்னா பாடியை விட கொஞ்சம் பெருசா இருக்குது, நல்லா கைப்பிடிச்சு அந்த மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து இன்வெர்டட் ஹேமர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியே ஹேமர் வந்து திருப்பி வச்ச மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ இது வந்து ஹேமரு, இது ரெண்டுமே, இதையும் கூட ஹேமர்ன்னு சொல்லிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து ஹேமரா இருக்குது. இது அப்படியே திருப்பி வச்சா எப்படி இருக்குமோ அது வந்து இது வந்து இன்வெர்டட் ஹேமர். இந்த 8:45 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இன்வெர்டட் ஹேமர்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் நம்ம இது பார்த்துருப்போம், இது வந்து ஹேங்கிங் மேனு. இந்த ஹேங்கிங் மேன் அப்படியே தலைகீழ ரிவர்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா, இந்த பாடி வந்து கீழேயும் இந்த விக் வந்து மேலேயும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஷூட்டிங் ஸ்டார் இங்க எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்ப்போம் நம்ம. எஸ், இங்கே நம்ம இதை கூட ஷூட்டிங் ஸ்டார்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதை நம்மளால ஷூட்டிங் ஸ்டார்ன்னு சொல்ல முடியாது. இது வந்து மோர் ஆஃப் லைக் கிரேவியார்ட் டோஜின்னு சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு இது எனக்கு பாடி ரொம்ப குட்டியா தான் இருக்கு இல்லைங்களா? இது எனக்கு என்னதான் வந்து விக் அந்த இது கொஞ்சம் கைப்பிடி கொஞ்சம் பெருசா இருந்தாலும் எனக்கு பாடி இல்லாததுனால வந்து இது மோர் ஆர் லெஸ் எனக்கு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து கிட்டத்தட்ட சேமா இருக்கிறதுனால வந்து திஸ் வில் பி தி கிரேவியார்ட் டோஜி. பட் ஆனா இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இது அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் ஷூட்டிங் ஸ்டாரா எடுத்துக்க முடியாது இதை. ஏன்னா எனக்கு வந்து விக் வந்து அந்த அளவுக்கு பெருசா இல்லை, எனக்கு பாடி தான் பெருசா இருக்குது. பட் இது ஓரளவுக்கு கிட்டத்தட்ட வந்து மேட்ச் ஆகுது ஃபார் த ஷூட்டிங் ஸ்டார்.
நம்ம வேற ஏதாச்சும் கேண்டில் ஸ்டிக் இன்வெர்டட் ஹேமருக்கு சாரி இந்த ஷூட்டிங் ஸ்டாருக்கு இருக்கான்னு பார்ப்போம். நம்ம இதையுமே எடுத்துக்க முடியாது, ஏன்னா கீழேயுமே விக் இருக்கு, மேலேயுமே வந்து விக் இருக்குது. ஸோ இதை எடுத்துக்கலாம், இதை எடுத்துக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து விக்கும் பாடியும் வந்து கிட்டத்தட்ட ஒரே சைஸ்ல இருக்கிறதுனால வந்து நம்ம இதையுமே எடுத்துக்க முடியாது. இதை நம்ம எடுத்துக்கலாம். இங்க இருக்கு பாருங்க, அண்ட் பர்ஃபெக்ட். இது கூட எடுத்துக்கலாம். நம்ம இங்க இருக்க ஒரு கேண்டில் பாருங்க, இது என்னைக்குன்னா 24th December அன்னைக்கு 7:15 கேண்டில் ஸ்டிக் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் கேன் பி தி இன்வெர்டட் ஷூட்டிங் ஸ்டார் இல்லைங்களா. இதே கிரீனா இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் இன்வெர்டட் ஹேமர். இது ரெட்டா இருக்கிறதுனால வந்து இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. நத்திங் பட் ஹேங்கிங் மேனோட ரிவர்ஸ் அப்படியே இருக்குது. ஹேங்கிங் மேன் வந்து நமக்கு பாடி வந்து மேல இருக்கும், கைப்பிடி வந்து கீழே இருக்கும், ரெட்டா இருக்கும் அந்த கேண்டில். நமக்கு இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஷூட்டிங் ஸ்டாருக்கு எனக்கு வந்து கைப்பிடி மேலே இருக்கும், எனக்கு பாடி வந்து கீழே இருக்கும். பாடி வந்து ஒரு மீடியம் சைஸ்ட் பாடியாக இருக்கும். பாடியை விட எனக்கு ஹேண்டில் கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நம்ம அந்த சுத்தியல் பிடிச்சி அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா. அந்த கான்செப்டில் இது வந்து ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க. அண்ட் ஹேமர்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஹேமர்ஸ் நம்ம எங்கே பார்த்தோம், நம்ம இங்கே பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இங்கே பார்த்தோம். எஸ், ஸோ இது வந்து ஹேமர், இது வந்து இன்வெர்டட் ஹேமர். அண்ட் இது வந்து பர்ஃபெக்ட் ஹேங்கிங் மேன். அண்ட் ஷூட்டிங் ஸ்டார் நம்ம இதையும் எடுத்துக்கலாம், இல்லை நம்ம ப்ரீவியஸாக அங்கே பார்த்தோமே அதையும் கூட நம்ம ஷூட்டிங் ஸ்டாராக எடுத்துக்கலாம். ஸோ இது உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எந்த கேண்டில் ஸ்டிக்கை வந்து நம்ம ஹேமர்னு சொல்லுவோம், எதை வந்து இன்வெர்டட் ஹேமர்னு சொல்லுவோம், அண்ட் எதை வந்து ஹேங்கிங் மேன், அண்ட் எதை வந்து ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லுவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இப்போ வந்துட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கலாமா, அதை பேஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு மார்க்கெட் கண்டிஷன் நம்ம அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அண்ட் ஃபார் தட் நம்ம ஏற்கனவே பைவட் பற்றி நம்ம பார்த்துருப்போம். அதுக்கான நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். பைவட் ரேஞ்சஸ் வந்து எப்படி பார்க்கணும், எதை பேஸ் பண்ணி பைவட் அந்த சப்போர்ட் லெவல், எது ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருப்போம். அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பாருங்கள், அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை பேஸ் பண்ணி எப்படி வந்து, ஆனால் அகெயின் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி வந்து நீங்கள் ஒரே ஒரு இண்டிகேட்டர் மட்டுமே வச்சு ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்கி ஃபேக்டரு. இல்லை உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். பட் ஆனால் வந்து பிகினர்ஸ் இல்லை யாராச்சும் ஒருத்தவங்க பண்ணுறவங்க இட் இஸ் ஆல்வேஸ் ரெக்கமெண்டட் நீங்கள் வந்து 2-3 கேண்டில் ஸ்டிக்ஸ் பாருங்க. ஒரே ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், அதாவது டோஜியை மட்டுமே வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா அது ரிஸ்கி ஃபேக்டராக தான் இருக்கும். 2-3 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ், அப்புறம் இண்டிகேட்டர்ஸ், அது எல்லாமே கொஞ்சம், அப்புறம் மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்கு, அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிகிறதுக்கு நிறைய ஹை ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இருக்குது. பட் ஒரே ஒரு கேண்டில் ஸ்டிக் மட்டுமே ஓகே ஹேமர் எனக்கு வந்துடுச்சு, அப்போ எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதை எடுத்துக்கலாம். இந்த 845 கேண்டில் ஸ்டிக் பார்த்தீங்க அப்படின்னா ஹேமராக இருக்குது, அப்போ எனக்கு மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்க போகுது அப்படின்னு நினச்சி எடுத்தீங்க அப்படின்னா இருக்காது. பாருங்க, மார்க்கெட் அப்படியே கீழே வந்துருச்சு பாருங்க. ஸோ அதனால வந்து ஒரே ஒரு கேண்டில் ஸ்டிக் மட்டுமே வச்சு எடுக்கிறது ரொம்ப ரிஸ்கியான, நிறைய ஃபால்ஸ் பாசிட்டிவ்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதனால ஒரே ஒரு கேண்டில் ஸ்டிக் மட்டும் வச்சு எடுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரிஸ்க்குன்னு நான் சொல்லுவேன். இல்லை உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம். அது பேஸ்ட் ஆன் யுவர் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் யுவர் கான்ஃபிடன்ஸ் நீங்கள் பண்ணலாம். பட் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, நான் ஒன்று மட்டுமே வச்சு பண்ண மாட்டேன். எனக்கு மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் நான் உள்ளே வந்து நான் அதை பேஸ் பண்ணி நான் ட்ரேட் எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது தான் நான் அப்போ முடிவு பண்ணுவேன். அண்ட் ஓகே, கமிங் பேக். ஸோ நம்ம பைவட் பற்றி பார்த்துருப்போம். அந்த பிளாக் கலர் லைன் வந்து அது ஒரு பைவட் லைன், மேலே போகிறது எல்லாமே வந்து ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ், கீழே இருக்கிறது எல்லாமே வந்து சப்போர்ட் லைன்ஸ் இல்லைங்களா. ஸோ இப்போ பார்ப்போம் நம்ம. ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் கிட்ட மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். எனக்கு அந்த இடத்துல வந்து பாருங்க, எனக்கு இங்கே ஒரு இன்வெர்டட் ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்குது. ஸோ இன்வெர்டட் ஹேமர்னா வந்து என்ன மீன் பண்ணுது, இன்வெர்டட் ஹேமர் இஸ் நத்திங் பட் எனக்கு மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கான், ஆனால் மார்க்கெட் எனக்கு ஓப்பன் ஆன ப்ரைஸ்லேருந்து எனக்கு மேலே போயிருக்கான். மேலே போயிட்டு எனக்கு பயஸ் தான் உள்ள டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் பயஸ் எந்த அளவுக்கு டாமினேட் பண்ணாங்களோ அதே அளவுக்கு, கொஞ்சம் கம்மியா, அதே அளவுக்குன்னு கிடையாது, அதை விட கொஞ்சம் கம்மியா எனக்கு செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணதுனால எனக்கு மார்க்கெட் வந்து கீழே இறங்கியிருக்கான் இல்லைங்களா. மார்க்கெட் ஓப்பன் பாருங்க 292.6, எனக்கு ஹை பார்த்தீங்கன்னா 294, $2 மேலே போயிருக்கான். $2 மேலே போனவன் திரும்ப எனக்கு லோ பாருங்க, எனக்கு அந்த ஓப்பன் ப்ரைஸ் அவன் ப்ரீச் பண்ணவே இல்லை. ஸோ
ஜஸ்ட் ஒரு 20 பைசா தான் ப்ரீச் பண்ணியிருக்கான், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. எனக்கு லோவை அவன் ப்ரீச்சே பண்ணாம, அதாவது ஓப்பன் அவன் ப்ரீச்சே பண்ணாம, எனக்கு ஹைலையும் ஸ்டே பண்ணாம, எனக்கு மார்க்கெட் திரும்ப கொஞ்சம் ரிவர்ஸ் வந்திருக்கான் பாருங்க. ₹2 மேல போனவன் ₹1 கீழே இறங்கியிருக்கான். அதாவது என்னன்னா 2 பேர் வாங்கியிருக்காங்கன்னா ஒருத்தவங்க வித்துருக்காங்க இல்லைங்களா, அந்த கான்செப்ட்ல ஒரு 10 பேர் வாங்கியிருக்காங்கன்னா 5 பேர் வித்துருக்காங்க. ஸோ எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு மார்க்கெட் இருக்கிறதுனால வந்து பையர்ஸும் இருக்காங்க, செல்லர்ஸும் இருக்காங்க. பட் பையர்ஸ் ஜாஸ்தியா இருந்தாங்க, இப்ப செல்லர்ஸ் வந்து உள்ள வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கான்செப்ட் தான் இல்லைங்களா. ஸோ நம்ம எப்பவுமே அடுத்த கேண்டில் பாக்குறது கொஞ்சம் சேஃப்டி என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது அடுத்த கேண்டில் பாத்தீங்க அப்படின்னா, அடுத்த கேண்டில் எனக்கு ஓப்பன் ஆனது 293.7ல ஓப்பன் ஆயிருக்குது. ஹை பாத்தீங்கன்னா 294.8, கிட்டத்தட்ட ₹1.10 மேல ஏறி இருக்கான். மேல ஏறினவன் எனக்கு செல்லர்ஸ் வந்து அதுக்கப்புறம் ரொம்பவே டாமினேட் பண்ணதுனால எனக்கு வந்து ஓப்பனை விட எனக்கு லோ வந்து கீழே வந்திருக்கான் பாருங்க. ₹1.40 எனக்கு லோ வந்து கீழே போயிருக்கான். 292.3 வரைக்கும் கீழே வந்திருக்கான் பாருங்க. ஸோ பையர்ஸும் மேல வந்திருக்காங்க, பையர்ஸ் மேல இழுத்துட்டு போயிருக்காங்க மார்க்கெட்டை. பட் செல்லர்ஸ் உள்ள இருக்கிறதுனால வந்து செல்லர்ஸ் அப்படியே மார்க்கெட்டை பேரிஷா கீழே இழுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து எங்க நடக்குது அப்படின்னா, இது எங்க நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது மார்க்கெட் வந்து சைட்வேஸ்ல நடந்துச்சு அப்படின்னா உங்களால வந்து 100% ஷூரா சொல்ல முடியுமா அப்படிங்கிறது ரிஸ்க். பட் இதே இந்த சப்போர்ட் லெவல்லையோ இந்த மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு அதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. பட் அங்கேயுமே வந்து உங்களுக்கு ஃபால்ஸ் பாசிட்டிவ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நீங்கள் இந்த ஃபால்ஸ் பாசிட்டிவும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு அனலைஸ் பண்ணி எடுக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ இந்த இடத்துல பாருங்க, மார்க்கெட் வந்து புல்லிஷா தான் இருந்திருக்குது. இன்வெர்டட் ஹேமர், அதாவது மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கான், பட் திரும்ப எனக்கு செல்லர்ஸ் கீழே இறக்கியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹேங்கிங் மேன் மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி இருக்குது. மார்க்கெட் என்னதான் கீழே பண்ணாலும் எனக்கு அதை விட எனக்கு அடிச்சு கீழே மார்க்கெட் கீழே இறக்கி செல்லர்ஸ் ரொம்பவே கீழே இறக்கியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இது ஒரு ஓரளவுக்கான ஒரு இண்டிகேஷன் தான் இல்லைங்களா. இது வந்து ரெசிஸ்டன்ஸ்ல நடக்கிறதுனால வந்து அப்ப என்ன ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து கீழே வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பையர்ஸ் என்னதான் மார்க்கெட் மேல ஏத்துனாலும் செல்லர்ஸ் அதை திரும்ப கீழே இறக்கிக்கிட்டே இருக்காங்க அந்த மார்க்கெட்டை. அப்படிங்கிற கான்செப்ட் தான் இந்த நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன்ல நமக்கு காமிக்குது. ஸோ அப்போ மார்க்கெட் கீழே போறதுக்கு சான்சஸ் இருக்கு. மார்க்கெட்டும் பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி கீழே தான் வந்திருக்குது. ஆனா இது அப்படிதான் நடக்குமா அப்படின்னு நம்மளால ஷுவரா சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ரியல் மார்க்கெட் அண்ட் எனிதிங் இஸ் பாசிபிள். மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் அன்பிரடிக்டபிள் இல்லைங்களா. ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அடுத்த 2 கேண்டில் ஸ்டிக்ஸை பார்ப்போம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லைன்ல ஃபார்ம் ஆயிருக்குது. எனக்கு ஒரு ப்ராப்பர் ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கான். ஸோ அடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ப்ராப்பர் ஹேமர் மாதிரி தான் ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம இந்த 7 o'clock கேண்டிலும் கூட ஓரளவுக்கு ஹேமர் மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இது ஒரு ஹேமர், அடுத்த ஒரு ஹேமர். ஸோ அப்போ நமக்கு 2 ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறப்ப நீங்க மார்க்கெட் வந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், கண்டிப்பா மார்க்கெட் புல்லிஷ்ல தான் இருக்க போகுது அப்படின்னு மட்டும் நீங்க இந்த 7:15 கேண்டில்ல வாங்கி இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே ரிஸ்க். ஏன்னா பாருங்க, மார்க்கெட் வந்து 293.9, அதாவது 294.3, ஒரு 40 பைசா தான் மார்க்கெட் மேல போயிருக்கான். அதுக்கப்புறம் அப்படியே கிட்டத்தட்ட ஒரு ₹10 கீழே இறங்கியிருக்கான். ஒரு ₹9 கிட்ட அவன் மார்க்கெட் வந்து கீழே இறங்கியிருக்கான். ஸோ 2 ஹேமர் எனக்கு இருக்குது மார்க்கெட் இப்ப கண்டிப்பா. அதுவும் இல்லாம எனக்கு ரெசிஸ்டன்ஸ்ல ஃபார்ம் ஆயிருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ்ல எனக்கு வந்து ஒரு ஹேமர், எனக்கு இன்னொரு ஹேமர் வரும்போது கண்டிப்பா அப்ப எனக்கு பயஸ் தான் மேல கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப கண்டிப்பா எனக்கு மார்க்கெட் மேலதான் போகும் அப்படின்னு நம்ம ஒருவேளை இந்த இடத்துல எடுத்திருந்தோம் அப்படின்னா இட்ஸ் அ ஃபால்ஸ் பாசிட்டிவ். கண்டிப்பா மார்க்கெட் வந்து எனக்கு நமக்கு வந்து லாஸ் தான் ஆயிருந்திருக்கும். ஏன்னா மார்க்கெட் ரிவர்ஸ்ல போயிருக்கான் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ்ஸும் மார்க்கெட்ல இருக்கும் அண்ட் பாசிட்டிவ்ஸும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மார்க்கெட் வந்து எனக்கு இன்வெர்டட் ஹேமர் வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்டார் வந்திருக்குது. ஸோ அப்போ நீங்க வந்து உள்ள இறங்குறீங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்குது. அதே நீங்க இந்த இடத்துல இறங்கிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாஸ் தான் கிடைச்சிருக்கும் இல்லைங்களா. ஏன்னா இது வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ். நம்ம அதை எப்படி ஃபால்ஸ் பாசிட்டிவ் நம்ம ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா ஃபால்ஸ் பாசிட்டிவ் இஸ் நாட் தட் ஈஸி டு ஐடென்டிஃபை. பட் எஸ், நீங்க மோர் அண்ட் மோர் மார்க்கெட்ஸ் பார்க்க நீங்க இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் நீங்க வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. மோர் அண்ட் மோர் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் நீங்க பார்க்க டு அன் எக்ஸ்டென்ட் உங்களால கண்டிப்பா வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ்ஸ் வந்து உங்களால வந்து இக்னோர் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோட தாட். ஏன்னா நான் அப்படிதான் நிறையவே வந்து கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்குலாம் வந்து கண்ணு வலிக்கிற அளவுக்கு நல்லா பார்த்துருக்கேன். ஸோ மோர் நீங்களும் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பார்க்க உங்களுக்கும் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். பேஸ்ட் ஆன் யுவர் ஓன் அனாலிசிஸ் கண்டிப்பா நீங்க வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ்ஸ் இக்னோர் பண்ணிடலாம். அண்ட் இதே கான்செப்ட் தான் உங்களுக்கு மற்ற இடத்துலயுமே வரப்போகுது. நம்ம எந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் பார்த்தாலுமே சரி, ஃபால்ஸ் பாசிட்டிவ் கண்டிப்பா நம்ம இக்னோர் பண்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். எஸ், டு அன் எக்ஸ்டென்ட் தான் நம்மளால பண்ண முடியும், ரொம்பவே நம்மளால பண்ண முடியாது. இட்ஸ் ஆல்
நாட் இன் அவர் ஹேண்ட்ஸ். பட் நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை கண்டிப்பா பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட தாட்டா இருக்கும். ஸோ அதுதான் நான் உங்களுக்கும் சொல்றேன். ஸோ நீங்க மோர் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பாருங்க, இண்டிகேட்டர்ஸ் பாருங்க, எதை யூஸ் பண்ணா எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க பாருங்க. அவங்களுக்கு அது கண்டிப்பா வந்து கை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ நம்ம வந்து இந்த இன்வெர்டட் ஹேமர் வச்சு பார்த்துருந்தோம் அண்ட் ஷூட்டிங் ஸ்டார் வச்சு பார்த்துருந்தோம். அதே மாதிரி தான் ஹேங்கிங் மேனும். ஸோ இந்த இடத்துல வந்து ஹேங்கிங் மேன் வந்திருக்கு. ஸோ ஹேங்கிங் மேன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு மார்க்கெட் வந்து ரொம்பவே வந்து கீழே இறங்கியிருக்கான். சேம் லைக் ஹேமர் கான்செப்ட் தான் இந்த ஹேங்கிங் மேனும். மார்க்கெட் வந்து எப்படி ஹேமருக்கு வந்து மார்க்கெட் வந்து நல்லா கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கானோ அதே மாதிரி தான் இதுவும் சரி. மார்க்கெட் வந்து நல்லாவே கீழே இறங்கியிருக்கான். பட் ஆனால் என்ன அப்படின்னா எனக்கு வந்து மேலேயே போகல மார்க்கெட். ஏன்னா பாருங்க ஓப்பன் வந்து 285.1, ஹை போனது 285.2, வெறும் 10 பைசா தான் மேலே போயிருக்கான். கீழே இறக்கியிருக்கான், திரும்ப பயர்ஸ் வந்து அதை மேலே ஏற்றிருக்காங்க இல்லைங்களா. பயர்ஸ் வந்து எவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 2 ரூபா கிட்ட கீழே இறக்கியிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் மேலே வந்திருக்கான் மார்க்கெட் இல்லைங்களா. ஸோ இதுதான் வந்து ஹேங்கிங் மேனும். ஸோ இந்த இடத்துல வந்து பையர்ஸ் வந்து உள்ள டாமினேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. என்னதான் வந்து செல்லர்ஸ் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணியிருந்தாலும் திரும்ப அந்த மார்க்கெட்டை வந்து மேலே இழுக்க ட்ரை பண்றாங்க பையர்ஸ். அப்போ கண்டிப்பா நம்ம அடுத்த கேண்டில் வெயிட் பண்ணி பார்க்கணும். அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா சம்வேர் கைண்ட் ஆஃப் ஸ்பின்னிங் டாப் மாதிரி எனக்கு இருக்கு பார்க்கறதுக்கு. ஏன்னா மார்க்கெட் நீங்க நல்லா பாருங்க, இந்த கடைசி 11:45 கேண்டில் இஸ் மோர் ஆர் லெஸ் ஸ்பின்னிங் டாப் ஃபார் மீ. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால ஷூரா சொல்ல முடியாது. அண்ட் மோர் ஓவர் இது நடக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் சம்வேர் இன் த பைவட் ரேஞ்ச். ஸோ அந்த சைட்வேஸ் மார்க்கெட் நடக்கிறதுனால நம்மளால இந்த வந்து இது ஒரு வேலிட் என்ட்ரியா எடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் என்னோட கான்செப்ட். ஸோ இதை பத்தி நீங்க இதே மாதிரி நீங்க மோர் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் நீங்க அனலைஸ் பண்ணலாம். நிறைய இடத்துல இந்த மாதிரி நமக்கு ஹேமர்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும், இன்வெர்டட் ஹேமர்ஸ். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ராப்பர் ஷூட்டிங் ஸ்டார் தான் நமக்கு இதெல்லாம் இது. ஸோ இந்த மாதிரி நிறைய கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் நீங்க பாருங்க. அண்ட் நீங்க நிறைய கம்பேரும் பண்ணி பாருங்க. டோஜி ஃபார்ம் ஆகுதா இல்ல வந்து ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆகுதா. ஸ்பின்னிங் டாப் வந்து சப்போர்ட்ல ஃபார்ம் ஆகும்போது எப்படி இருக்கு, ரெசிஸ்டன்ஸ்ல ஃபார்ம் ஆகும்போது எப்படி இருக்குது. அதே மாதிரி ஹேமர் அண்ட் ஸ்பின்னிங் டாப் அண்ட் டோஜிஸ் இது எல்லாமே நீங்க வந்து சப்போர்ட்ல ஃபார்ம் ஆகும்போது எப்படி இருக்கு, இல்ல ரெசிஸ்டன்ஸ்ல ஃபார்ம் ஆகும்போது எப்படி இருக்குது, அண்ட் சைட்வேஸ் மார்க்கெட்ல இருக்கும்போது அதை எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கறதெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா வந்து யூ வில் ஹாவ் பெட்டர் ஸ்ட்ராட்டஜி ஃப்ரேம்டு பை யுவர் செல்ஃப். நீங்க அதை கண்டிப்பா லைவ் மார்க்கெட்ல யூஸ் பண்ணி கண்டிப்பா நீங்க ப்ராஃபிட் பண்றதுக்கு ஐ திங்க் யூ வில் பி ஏபிள் டு டூ இட் இல்லைங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. பிகினர்ஸ் அண்ட் நியூ கமர்ஸ் ட்ரேடிங்க்கு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத நான் நம்புறேன். And as usual friends, thanks for supporting me and watching my videos.